இங்கே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம குமரன் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. சரி கங்கா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னோடனே உடனே வந்து சரி சரி நீயும் வீட்டுக்கு வா அப்படின்னு. இல்லைக்கா பரவாயில்ல நான் எப்படியே போகிறா. ஏன்னா நீ வராமல் இருப்ப, அதெல்லாம் தெரியாது, நீயும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க வந்து யமுனாவையும். யமுனா கங்கா அதுக்கப்புறமா குமரன் 3 பேர் வரதை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கூப்பிட்றாங்க. ஸ்வீட் வாங்கினீங்களா தம்பியா? வாங்கிட்டு பார்த்தியா எப்படி விஜய்க்கு ஸ்வீட் வாங்கினது கொடுக்க சொல்கிறாங்கன்னு அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறேன். என்னடி 2 பேருக்கு குசு குசுன்னு ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இவ இப்படி வந்தா, இங்கே வந்தாம்மா கடைக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி ஆமாடி இன்னைக்கு வந்து குழம்பு வச்சுருக்கேன், மட்டன் குழம்பு எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. தம்பியை கூப்பிடுங்க முதல்ல அப்படின்னோடனே. பாத்தியா இப்படிப்பட்ட உபசரிப்புன்னு கஷ்டப்பட்டு காலிலேருந்து உழைச்சிட்டு வர்றது இவரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் கிடையாது, சும்மாவே விஜய் இருக்காரு அவரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படின்றாங்க. எல்லாம் நேரம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு காவேரி கவனிச்சிடுறாங்க. உடனே வந்தும்மா எல்லாரையும் கூப்பிடுமா, எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் வாங்க மாமா அப்படின்னோடனே. இல்லைம்மா இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது, கொண்டாம்ப சாப்பிட்றேன்னொன்னே. சரிங்க தம்பி, தம்பி அப்புறமா சாப்பிட்டோம், இப்போ என்ன இருக்குது, சரி விஜய் தம்பி பசியோட விஜய் தம்பி கூப்பிடுங்க. பாத்தியா தம்பி அப்புறம் சாப்பிட்டுமா, விஜய் முதல்ல சாப்பிடணுமா அப்படின்னோடனே. ஆமாக்கா பார்க்கும்போதே தெரியுது இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து யமுனா வந்து பேசுகிறாங்க. 2 பேருமே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இதை காவேரி கவனிச்சுட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சாப்பிட உட்காரும்போது கரெக்டாக விஜய் வந்து குமரன் நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க வாங்க அப்படின்னு. இல்லை இல்லை அப்புறமா சாப்பிட்றேன் பிரதர், அதெல்லாம் தெரியாது வாங்க, உங்களுக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமாமே, அத்தை சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு எப்படி டேஸ்ட் இருக்குது நானும் பார்க்குறேன் வாங்க அப்படின்னா. அப்படியே மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராரு. குமரனை பார்த்து முறைக்கிறாங்க கங்கா. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ கங்கா வந்து பரிமாறுறாங்க. சரி ஏங்க நீங்கள் இன்னும் வச்சு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைக்கிறாங்க விஜய்க்கு. அதை பார்த்து கங்கா பார்த்தல என் வீட்டுக்காரோட விஜய்க்கு எப்படி கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வந்து யமுனாவும் இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பரவாயில்லையம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக தினமும் செய்கிற போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாங்க யமுனா. ஆமாடி பின்ன ஸ்பெஷலாக செய்வேனாவா, தம்பி இருக்காங்க தான்டி, அந்தளவு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லடி அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நக்கலாக பேசிகிட்டே இருக்காங்க. இதை வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு கவனிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க. என்னக்கா உடனே போயிடுற அப்படி சொன்னோன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. யமுனா பேசுறது, யமுனா ரொம்ப நக்கலாக பேசுறது, அதே மாதிரி விஜய் ஒரு மாதிரி பேசுறது, காவேரி ரொம்ப நக்கலாக பேசுது, இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க காவேரி. அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சாரதாவும் கவனிச்சிடுறாங்க. உடனே சாரதா வந்து எல்லாரும் போயிட்டோன்னே இங்கே வாடி எப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே யமுனா வராங்க. என்னம்மா அப்படின்னோடனே. சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா அப்படின்ற. சாப்பிட்டுல கிளம்பு அப்படின்றாங்க. அது கேட்டு யமுனா வந்து என்னம்மா உடனே பொண்ணு வந்தோடனே கிளம்ப சொல்கிறேன், மற்றவங்கள நான் மட்டும் கிளம்பணுன்னா உனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் மட்டும் உடனே கிளம்பிடணுமான்னு. வந்த சாப்பிட்ட கிளம்பு, நீ பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை யமுனா அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அக்கா ஏற்கனவே எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பா, இதில் நீ வேறு தூண்டி விட்டுறியா, நாங்கள் என்ன தூண்டி விட்டேன் அப்படின்னா. அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வராங்க கங்காவும். அவள் என்ன பண்ணல, அவள் பேசுனது ஜாடமாடியாக பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த தம்பி மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் வந்து ஆயிருக்குமா, அதுக்குள்ளேயும் இந்த பேச்சு 2 பேர் பேசுகிறீங்களா, உனக்கு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் சமைச்ச காசு எல்லாமே கங்கா கிட்டேருந்து வாங்கினது கிடையாது, எல்லாமே காவேரி தான் செய்கிறா, ஏன் என் அப்பள பிஸ்னஸே காவேரி தான் பண்ணுறா, நான் சும்மா தான் பேருக்கு தான் இருக்கேன் அம்மான்னு, மற்றபடி காவேரி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, இந்த வருமானம் எல்லாம் காவேரிக்கு தான் சொந்தம், அதனால் சும்மா உட்காந்து சாப்பிட்றதா அவங்கள பற்றி பேசுகிறீங்க நல்லா இருக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டுமா நான் இப்போ என்ன சொல்கிறேன், நான் காசுக்கெல்லாம் எதுவும் சொல்லலாமா, நீ என்ன சொல்ல வந்த என்ன பண்ண வந்த எல்லாம் எனக்கு தெரியும் யமுனா, இங்கே பாரு யமுனா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நன்றின்றது வேணும், அது ஒன்று கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு. நான் என்னம்மா பண்ணேன், அப்படி அவங்க என்ன எனக்கு பண்ணுறாங்களா, எல்லாரையும் மீறி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அந்த தம்பி தான், அது மட்டும் கிடையாது, ஏன் கங்கா உனக்கு தெரியாதா காவேரி என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அடியும் திட்டும் வாங்கி இந்த காவேரி யாருக்காக, எல்லாம் இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் தானே, ஆனால் அவங்க 2 பேரையும் பார்த்து இந்த பேச்சு பேசுகிறீங்க, சரி நீங்களாம் மனுஷங்களா நினைவு தெரியல, ஏன் உங்களுக்கு நன்றின்றது கொஞ்சம் கூட இல்லை, ஏன் கங்கா இப்படி இருக்க அப்படின்னோடனே. நான் என்னம்மா பண்ணேன், அவள் பேசுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ பார்த்துருந்தானே இந்த எப்போவுமே அவள் பேசினா துடுக்கா நீ அதட்டுவேன், ஆனால் அதட்டாமல் ரசிச்சு தானே இந்த எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க.